ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கூட்டு தாங்க பண்ண போகிறோம். நல்லா துளுராக முருங்கைக்கீரை கிடச்சிது. அதை எடுத்து கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டேன். முக்கால்வாசி எல்லாமே சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி தாங்க உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். ஓகே, இப்போ சுத்தம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேங்க. முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குதுங்க, நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதுக்கு முன்னாடி கேஸில் பாத்திரத்தில் பானை வச்சுட்டு இந்த மண்சட்டி வச்சு அதில் கொஞ்சம் பருப்பு வேக போட்டுடலாங்க. நான் கூட்டுக்கு வந்து சிறுபருப்பு தாங்க போடுவேன். ஒரு 4 கடலப்பருப்பு போட்டுக்கிறதுங்க. இப்போ வந்து பருப்பு வந்து அரை பாகம் வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் கீரையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ண கீரையை மறுபடியும் தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு நல்லா அரை வேக்காடு வந்ததுமே அந்த கீரையை நல்லா கழுவியாச்சு. சுத்தம் பண்ண கீரையை எடுத்து அதில் போட போகிறோங்க. கீரையை இப்போ பானையில் போட வைப்பேங்க. முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் எப்போதுமே கவனமாக பார்த்து ரொம்ப நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணணுங்க. அது எனக்கு முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் எப்படியும் வாரத்தில் வந்து ஒரு நாள் கீரை கூட்டு செஞ்சுருவேங்க. ஏன்னா பசங்களுக்கு எப்போதுமே கீரை வாரத்தில் ஏதாவது ஒரு கீரை கண்டிப்பாக சேர்க்கணும். அப்படி சேர்க்குற கீரை வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல சத்து அதிகமாக கிடைக்கும். அது ஏன் கீரை கூட்டுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய பசங்களுக்கு கீரை கூட்டு தாங்க ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரையில் வந்து சாம்பார் வைக்கலாம், பொரியல், சூப்பு, அப்புறம் முருங்கைக்கீரை பொடி சில பேர் செய்வாங்க. அந்த முருங்கைக்கீரையை பொடி பண்ணி அதை கல்லுப்பில் கலந்து வச்சு அதை கூட யூஸ் பண்ணால் நல்லா ஆர்கானிக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதை செஞ்சுருக்கிறேன் ஒரு டைம், அப்புறம் விட்டுட்டாங்க. அதை ரெகுலராக செய்யலைங்க. இனிமேல் அதை ட்ரை பண்ணுவேன். ஓகே, சரி. உங்களில் எத்தனை பேருக்கு மண் சட்டியில் சமைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப வருஷமாக மண் பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து தேங்காய் அரைச்சி வச்சாச்சுங்க. தேங்காய், ஜீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். அம்மியில் அரைக்கலைங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி வேலை, பிள்ளைங்களை கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பி கிளப்பிவிடணுங்கிறதுனால. இப்போ இந்த அரைச்சி வச்ச கலவையை அதில் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதுதாங்க. அதுக்கு முன்னாடி பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓகேங்க, கீரையும் பருப்பு சேர்ந்து நல்லாவே வெந்துருச்சுங்க. ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம தேங்காய் இதை ஊற்றிடலாங்க. இப்போ அரைச்சி வச்சது லாஸ்ட்டு கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடி தாங்க இது தேங்காய் கலவை ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேங்காய் ஊற்றியாச்சு. ஏன்னா அதை அரைச்சி ஊற்றுறதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வச்சா நல்லா இருக்காதுங்க. இப்போ மறுபடியும் ஒரு கலரி விட்டுடலாம். உங்கள் வீட்டிலலாம் மண் சட்டி யூஸ் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள் எனக்கு என்னமோ இந்த மண் பாத்திரத்தில் சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக கைப்பக்குவம் வர மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால நான் மண் பாத்திரத்திலே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து கீரை கூட்டில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கீரை கூட்டை வந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக என்னோடய கை அளவுக்கு நான் பார்த்து போடுறேன், நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க. இதில் வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க. இப்போ மறுபடியும் நல்லா கிளறி விட்டுடலாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு நான் எப்போதுமே குழம்புத்தூள் போடுவாங்க கூட்டுக்கு. குழம்புத்தூள் போடலாங்க. ஒரு கரெக்டாக இதுக்கு வந்து 2 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டால் நல்லாயிருக்குங்க. 2 ஸ்பூன் குழம்புத்தூள். இப்போ மறுபடியும் கலந்து விட்டுடலாங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அதுக்குள்ளே இதை தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்புலாம், வெங்காயம் வெட்டி வச்சிடலாம். ஏன்னா இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை எடுத்து வெட்டிடலாம் அதுக்குள்ளே, இது நல்லா கொதி வர்றதுக்குள்ளே. இப்போ பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் வானல் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். ஏன்னா கீரை கூட்டுக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லைங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, கருப்பு உளுந்து, நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்க வேண்டியதாங்க. ஒரு 2 கருவேப்பிலைங்க. அதுக்குள்ளே 2 கருவேப்பிலை போடுறேன்னு நினைக்காதீங்க. இது கீரை கூட்டுனால 2 கருவேப்பிலை போதுங்க. சும்மா மாதத்துக்கு போடுறது தாங்க. மற்ற குழம்பு சாம்பார்னால் கொஞ்சம் நிறையவே கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். அதாங்க பக்கத்தில் எடுத்து வச்சுருந்தேன். அதனால தான் அந்த 2 கருவேப்பிலை மட்டும் போடுறேன். எது கமெண்ட்டில் அதை சொல்லிடாதீங்க. சரி, ஓகே. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் கீரை கூட்டில் எடுத்து போட வேண்டியது தாங்க. என்ன மண் சட்டியில் கீரை கூட்டு வச்சுட்டு வானலில் தாளிக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட அந்த ஒரு மண் சட்டி தான், அதுதான் நான் குழம்புக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். நான் எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து யூஸ் பண்ண மாட்டேங்க. குழம்புக்கு கூட்டுக்கு ஒரு பாத்திரம், பொரியலுக்கு, மற்றபடி இந்த ஃப்ரை பண்ணுறதுனா தோசை கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறதுங்க. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதில் சொன்ன மாதிரி 2 கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டேங்க.
நம்ம ஃபஸ்ட்டே இதில் பெருங்காயத்தூள் உப்பு எல்லாமே போட்டுட்டோம். அதனால் கீரைக்கூட்டு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பை மட்டும் கீரைக்கூட்டில் போட்டுட்டு ஆஃப் பண்ணி அதிலே மூடி வச்சிட்டோம்னா போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். இந்த கீரைக்கூட்டு நல்ல சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆரோக்கியமாக சத்தானதும் கொடுங்க. நீங்கள் கீரைக்கூட்டு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ரசம் ஒரு பொரியல் செஞ்சால் போதும். அன்றைக்கி உங்களுக்கு சமையல் ஃபுல் மீல் சமையலே ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான கீரைக்கூட்டு எப்படி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப